இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நம்முடைய குடும்பத்தின் நன்மைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பம். இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய பெற்றோரை பற்றி எதுவுமே வேதம் சொல்லவில்லை. ஒருவேளை பெற்றோர் இல்லாதவர்களாக, தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு குடும்பமாக அவர்கள் இருந்திருக்கலாம். இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்தார். இந்த வேதத்திலே லூக்காவிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் அவர் பிரயாணமாய் போய் ஒவ்வொரு ஊர்களிலேயும் அவர் ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய ஊருக்கு அவர்கள் வரும் பொழுது இந்த மார்த்தாள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு வேலைகளை செய்து அவருக்கு ஆகாரம் கொடுப்பதிலே அவள் வாஞ்சியா இருந்தாள். அவளுடைய சகோதரியாகிய மரியாள் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதிலே ஆவலா இருந்தாள். இந்த குடும்பத்திலே ஒரு பெரிய வேதனை வந்தது. அவருடைய சகோதரன் மரித்து போனான். மரித்து போன அந்த சகோதரனுடைய காரியங்களை பற்றி அவர்கள் ஆண்டவரிடத்திலே ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள். ஆனால் அவர் பிந்தி வந்தார். அவர் வந்த பொழுது 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் எழும்பி வேகமாக அவர் வந்த இடத்திற்கு ஓடி போய் அவருடைய பாதத்திலே விழுகிறாள். விழுந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறாள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அதே போல கொஞ்ச நேரத்திலே மரியாளும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அதே தான் சொல்லுகிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் அப்படி சொல்லி கல்லறையினிடத்திலே வந்து அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். சகோதரி கூட, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி அந்த கல்லை புரட்டி போட்ட பின்பு லாசருவே வெளியே வாய்ந்து உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். மரித்தவன் 4 நாள் ஆனவன் வெளியே வருகிறான் நடந்து. பெரிய அற்புதம் அவர் அந்த குடும்பத்திற்கு செய்கிறார். இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய காரணமா இருந்தது என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு காரணம், ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசித்தார், அவர்களும் அவர்களை நேசித்தார்கள். மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லாசருவை பற்றி சொல்லும் பொழுது, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அவர்களிடத்திலே அனுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர்களிடத்திலே அன்பாயிருந்தார். இதுதான் ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு பெரிய அற்புதத்தை செய்ய காரணமாய் இருந்தது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்கிறவைகளை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கான காரணத்தை வேதம் சொல்லும் பொழுதும், அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்து உன்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அன்பு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேற பெற்றது, உயர்ந்தது, உன்னதமானது. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை என்று பார்க்கிறோம். வேறு ஒருவருக்கும் செய்யாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல,
மரியாளிடம் காணப்பட்ட விலையேற பெற்ற ஒரு குணம், அவருடைய பாதத்திலே அவள் தரித்திருந்தாள். வேலை செய்வதெல்லாம் அவளுக்கு 2ஆம் பட்சமாக இருந்தது. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது பிரதானமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் அதை ஆமோதித்து சொன்னார். தேவையானது ஒன்றே, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பது, அவருடைய வார்த்தைகளை கேட்பது, ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவரிடத்திலே எதிர்பார்த்து நிற்பது, அதை தெரிந்து கொண்டால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அதை கேட்கிற உங்களுடைய குடும்பமும் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்தவர்கள், கர்த்தரிடத்திலிருந்து விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள். உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே நீங்கள் அன்பு கூற வேண்டும். அந்த லாசருவின் காரியத்தை அந்த சகோதரிகள் சொன்னது போல, கர்த்தருக்கு சொல்லி அனுப்பினது போல, நீங்களும் உங்கள் காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்ல வேண்டும். அவருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். உலகத்துக்காக நீங்கள் ஆண்டவரை தேடலாம். வாழ்க்கையிலே உயர வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், பெரிய வேலை வேண்டும், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளிலே போய் அங்கே வேலை பெற்றுக்கொள்ள வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்கள் உங்களை பார்த்தால் எட்டி பார்க்கிற அளவிற்கு உங்கள் குடும்பம் உயர வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நோக்கங்களோடு ஆண்டவரை தேடலாம். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்மை வணங்குவதில்லை என்று அந்த நேபுகாத் நேச்சாருக்கு சொன்ன சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அவருக்காகவே தீச்சூளையின் நடுவிலேயும் நீங்கள் வாழலாம், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கலாம். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அவரை நேசிப்பீர்களா? நீங்கள் இயேசுவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆலயத்துக்கு போகிறவர்கள், ஆனால் அவரை நேசிக்கிற அன்பு உங்களில் இல்லை என்றால் இந்த நாளிலே கேளுங்கள், ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும், மற்ற எல்லாத்தையும் விட நீர் எனக்கு பிரதானமாக இருக்கட்டும். ஆண்டவரே உம்மையே நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், உம்மீது அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேட்பீர்களா? நீங்கள் கேட்கும் பொழுது அவர் தருவார். அவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய அன்புக்காக தான் நான் வந்திருக்கிறேன் ஏசப்பா, உம்மை தேடிதான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு அந்த அன்பை தாரும், உம்மை நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும், உம்மால் நேசிக்கப்படுகிற ஒரு மகளாக, ஒரு மகனாக, ஒரு ஊழியக்காரியாக, ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றும் என்று கேட்பீர்களா? இப்பொழுது ஹல்லேலூயா, தேவ பிரசன்னம் இறங்குகிறது இப்பொழுது. கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிற அன்பினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்கள். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஏசப்பா உம்மை எங்களுக்கு தாரும், உம்மோடுள்ள உறவை எங்களுக்கு தாரும், உம்மோடுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாரும். யோசேப்போடு கூட நீர் இருந்தீரே, தாவீதோடு கூட நீர் இருந்தீரே, எங்களோடு நீர் இருக்கிற அந்த வாழ்க்கை தாரும். மற்ற எல்லாவற்றை விட உம்மை நேசிக்கிற அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.